Next we are going to see about media access control. In media access control, we should know about what is media access control. After that, we can see about what are the protocols that we are going to use in media access control. மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன? ஒரே மீடியாவை ஒருத்தர் மட்டுமே ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரே மீடியம் ஒருத்தர் மட்டுமே ஷேர் பண்ண டெடிக்கேட்டட் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஹைலி ட்ராபேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் ஏ ஒருத்தர் மொபைல் வச்சுருக்காங்க, பி ஒருத்தர் மொபைல் வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் பிஎஸ்என்எல் கஸ்டமராக இருக்கும்போது ஏக்கும் பிக்கு ஒரு டெடிக்கேட்டட் லிங்க் கொடுத்தாச்சுன்னா வேஸ்ட். பிகாஸ் ஏ அண்ட் பி வில் நாட் கம்யூனிகேட் அட் த சேம் டைம் ஃபார் 24 hours. அதனால ஒரு காமன் சேனலை ஷேர் பண்ணும்போது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் திங், communication we be using the same mechanism. So when we are going to see these mechanisms, we should know about data link layer. இப்போ data link layer அப்படின்னு சொல்லும்போது we be having a media access control mechanism, a MAC, which is one of the layer of your data link layer. And in this we are going to see about three categorization of the protocols. One is random access protocols, and another one is controlled access protocol, and another one is channelization protocols. இப்போ random access protocols அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து first we are going to see about what is random access protocols, and next we can see one by one, and next we have controlled access protocols. We will be seeing that one by one in detail. First, what are the various random access protocols? Aloha, CSMA, CSMA bar CD, CSMA bar CA. CSMA is carrier sense multiple access. CSMA bar CD is carrier sense multiple access collision detection. It is used in wired networks. Carrier sense multiple access for collision avoidance. This is used in wireless LAN. Access பண்ணலாம். There is no time slot is going to be fixed. இப்போ இங்க வந்து ரேண்டமாக நம்ம போடும்போது what we have is there is no ஒரு நோடு எந்த நோடோட சுப்பீரியர் கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் அனுப்பலாம், ரேண்டமாக டேட்டா வேணால் அனுப்பலாம். இதுதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகாலோட மெயின் மெக்கானிசம். இப்போ இங்கே what we have is there are many problems what we have. The many problems what we have is decision, யார் எப்போ அனுப்பணும் டிசைட் பண்ணுறதுக்கு there is no rules. So there are two problems. ஒன்று வந்து ரேண்டமாக நம்ம அனுப்பலாம், நெக்ஸ்ட் எந்த ரூல்ஸுமே கிடையாது, யார் எப்போ அனுப்புகிற ரூல்ஸ் கிடையாது. அப்போ யார் வேணால் எப்போ வேணால் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் டைம் ஸ்பெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து அனுப்பும்போது there will be a collision. அப்போது ஒன்று கொலிஷன் அக்கர் ஆச்சுன்னா இந்த ஃப்ரேம் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ஏன்னா ரெண்டு ஃப்ரேம் அது கொலிஷன் அக்கர் ஆகும், ஃப்ரேம் will be destroyed. இதை சால்வ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து we have to find answers. எந்த இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ்க்குன்னா எப்போ வந்து எந்த ஸ்டேஷன் எந்த சிஸ்டம் எப்போ மீடியமே ஆக்சஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் மீடியம் பிஸியாக இருந்தால் அந்த எந்த சிஸ்டம் வந்து டேட்டா அனுப்ப போது அது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி வந்து அனுப்பக்கூடிய சிஸ்டம் கண்டுபிடிக்கும். தீஸ் ஆர் திங்ஸ் வாட் வி ஹேவ். இப்போ இது எல்லாத்துக்கும் தான் வி கோ ஃபார் 4 ப்ரோட்டோகால்ஸ். ஒரு ப்ரோட்டோகால்ஸுக்கு ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ வி வென் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோட்டோகால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அலோஹா. அலோஹா ப்ரோட்டோகால் இஸ் there are two types of aloha. One is pure aloha and slotted aloha. pure aloha ன்னு சொல்லும்போது டைம் ஸ்பேன் எதுவுமே பார்க்காது, யாருக்கு எப்போ தோணுதோ they will be transferring the information, but the frames are split into small number of frames. அதாவது frame 1 மொத்தமாக அனுப்ப மாட்டோம். frame will be split into frame 1, frame 1.1, frame 1.2, frame 1.3 இப்படி பிரிப்போம். so that will be split into small and that will be sent. ஏன் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி அனுப்புறோம்னா ஃப்ரேம் 1க்கு கொலிஷன் ஆச்சுன்னா ஃப்ரேம் 1 மொத்தமாக திருப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேம் 1.1, 1.2, 1.3 அனுப்புகிறோம். 1.1 1.2 கொலிஷன் இல்லாமல் போயிடுச்சு, 1.3 மட்டும் கொலிஷனில் இருந்துச்சுன்னா that frame will be destroyed and or modified and that frame alone will be sent. அப்போ ஃப்ரேம் 1.3 மட்டும் அனுப்புனால் போதும்.
இதுதான் வந்து மெயினாக இருக்கக்கூடிய அலோஹாவில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். பியூர் அலோஹா. Yes, this is the Aloha network. Frame is split into 1.1, 1.2. Second frame is split into 2.1, 2.2. Third frame is split into 3.1, 3.2. Fourth frame is split into 4.1, 4.2. இப்போ there is no time duration, யார் வேணா எப்போ வேணா அனுப்பலாம், ரூல்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுனால all of them, this is a common shared channel which is station 1, station 2, station 3, station 4 shares the common channel. அப்போ காமன் சேனல் ஷேர் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுது, ஒரே டைமில் ஒருத்தர் மட்டும்தான் அனுப்ப முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரேம் 1.1 அனுப்பும்போது யாருமே அனுப்பலை, ஃப்ரேம் 3.2 அனுப்பும்போது யாருமே அனுப்பலை. பட் ஃப்ரேம் 4.2 அனுப்பும்போது there is a collision. ஏன்னா ஃப்ரேம் 2.2 அனுப்பும்போது ஏற்கனவே ஃப்ரேம் 4.2 டேட்டா போயிட்டே இருக்கு. ஃப்ரேம் 1.2 அனுப்பும்போது ஃப்ரேம் 2.1 அனுப்புகிறாங்க, அதே டைம் 3.1, 4.1. ஸோ இதெல்லாம் கொலிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸே இல்லாமல் தேவைக்கேற்ப அவங்களுக்கு தோணும் போதில் அனுப்பும்போது வாட் ஹேப்பன்ஸ், தட் இஸ் there is a collision. Now we can see about the working procedure of the Aloha. Aloha working procedure எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, எப்போ இந்த Aloha ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தேவைப்படுதுன்னா எப்போ கொலிஷன் அக்கர் ஆகுதோ அந்த மாதிரி கொலிஷன் அக்கர் ஆகும்போது we will going for Aloha. நெக்ஸ்ட் இங்கே வந்து we going for waiting time. when a collision occurs there will be waiting time will be there. இங்கே k அப்படின்னு சொல்லிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். the k வந்து number of attempted unsuccessful transmissions, அது எத்தனை டைம் அன்சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு, அது எத்தனாவது ரீஅட்டெம்ப்ட் பண்ணி அனுப்ப போகிறோம், அதுதான் வந்து கேவோட இண்டிகேஷன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்புவோம் அப்படி நம்பிக்கையில் தான் we will be starting with the flow. அப்போ k = 0, ஃப்ரேம்ஸ் அனுப்ப போகிறோம். ஃப்ரேம்ஸ் அனுப்பும்போது இங்கே வந்து வாட் we are going to do is ஃப்ரேம்ஸ் அனுப்பும்போது எப்போவுமே வந்து ஃப்ரேம்ஸுக்கான வெயிட்டிங் டைம் இருக்கும். வெயிட்டிங் டைம் இருக்கு. வெயிட்டிங் டைம் எப்படி இருக்கும், இந்த ஃப்ரேம் எப்போ வெயிட்டிங் டைம் இருக்கும், வந்த உடனே ஃப்ரேமை அனுப்ப போகிறோம். பிகாஸ் there is no time duration, ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. அட் அ ஸ்ட்ரெச் ஃப்ரேமை வந்து எப்போ தோணுதோ அப்போ அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் அனுப்புனதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது எப்படி அந்த அக்னாலஜ்மெண்ட் டைம் இருக்கும், 2 into TP. இந்த 2 into TPன்னு சொல்லும்போது என்ன, தட் இஸ் ரவுண்ட் ட்ரிப் டைம். அதாவது சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போயிட்டு ரிட்டர்ன் பேக் ரிசீவர்லேருந்து சென்டருக்கு வரக்கூடிய டைம் தான் வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம். இப்போ ரவுண்ட் ட்ரிப் டைம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரக்கூடியதுக்கு 5 மினிட்ஸ்னா ரிசீவர்லேருந்து சென்டருக்கு வரக்கூடிய 5 மினிட்ஸ், டோட்டல் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கும். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா சக்ஸஸ், அக்னாலஜ்மெண்ட் வரலைன்னா ஃப்ரேம் ஒழுங்காக போய் சேரலை, கொலிஷன் ஏதோ ஒன்று அக்கர் ஆயிடுச்சு, ஃப்ரேம் ஒழுங்காக போய் சேரலை. ஸோ the k value will be incremented by 1. அப்போ k value 0 இருந்து ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ k ஓட வேல்யூவை 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம், which means that first unsuccessful attempt, அதாவது first unsuccessful transmission. அப்போ ஒரு மேக்ஸிமம் நம்பர் யூஸ்வலாக வந்து 15 தடவை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், தட் இஸ் 15. அப்போ ஒரு டைமை வந்து ஒரு ஃப்ரேமை 15 டைம் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். அப்போது என்ன செக் பண்ணி பார்ப்பீங்க, ஒரு டைம் நீ அனுப்பும்போது நீ அனுப்புனது எத்தனாவது அட்டெம்ப்டாக ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் டிரான்ஸ்மிட்டிங் மோர் தேன் 15th டைம் யுவர் டிரான்சாக்ஷன் வில் பி அபார்ட்டட். இப்போ 15th டைமுக்கு உள்ளால் இருந்தால் லெஸ் தேன் 15 இருந்தால் வாட் we are going to do is we are going to choose a random number. அந்த ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணி இந்த ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க, the random number is chosen based upon the value of k. ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணி அந்த டைம் ரேண்டம் டைம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அடுத்த ரீட்ரான்ஸ்மிஷனுக்கு உடனே அனுப்புனா there will not be benefited. So உடனே அனுப்பாமல் we will be waiting for a random time. That random time is chosen and we wait for the random time. இங்க வந்து there are many terms, TB, TP or TFT. These are many terms which is here.
that is TFR. இந்த TFR அப்படின்னு சொல்லும்போது actually this is given as R into TP or it can be multiplied as R into TR. This can be multiplied, TB can be multiplied by this or R into TF. This can be multiplied. இப்போ இங்க இருக்கக்கூடிய TP அப்படின்னு சொல்லும்போது maximum propagation time, அதான் TP, maximum propagation time. இந்த maximum propagation time அல்லது இங்க TFR, we can given this TFR. TFR னு சொல்லும்போது the average time required to send out the frame. இது maximum propagation time அல்லது average time required to send the frame. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு வச்சு தான் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன? TB. TB தான் என்ன? TB னு சொல்லும்போது back of time. TB is the back of time. இங்க வந்து TB கண்டுபிடிச்சு back of time கண்டுபிடிக்க இது you can multiply with any one of these functionalities. This will be the concept what we apply for our Aloha protocol. அப்போ என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து ஃப்ரேமை சென்ட் பண்ணுவீங்க, திருப்பியும் வெயிட்டிங் டைம் போடுவீங்க, ரவுண்ட் ட்ரிப் டைம் வெயிட்டிங் டைம் பார்ப்பீங்க, திருப்பி அக்னாலஜ் வருதான்னு பார்ப்பீங்க. the same process is repeated and we go and we be calculating the value of TB. TB is nothing but the back of time. So when number of attempts exceeded 15, we be stopping the transmission. If 15 transmission, read transmission, if it is success, the data has been passed. Next we are going to see slotted Aloha. Slotted Aloha na slotted Aloha வந்து slotted Aloha time based mechanism. ஒரு slot ஏன்னா அங்க வந்து ஸ்லாட்டை பிரிக்கிறதுனால many frames has been lost. ஏன்னா ஒரு ஃப்ரேம் போய் சேரக்குள்ளால் நிறைய ஸ்லாட்டை பிரிக்காததுனால we had many drawbacks. You can see one by one. இங்க ஸ்லாட்டை பிரிக்காததுனால என்ன இருக்கு? This unable, we are unable to communicate properly. We are unable to communicate properly. 1, 2, 3, 4, 5, 6 out of 8 frames, 6 frames has been lost. So what we have done is we have split that into frames based upon time slots. Time slot பிரிக்கும் போது என்ன பண்ணணும்? ஒரு இதுக்கு டைம் டியூரேஷன், இந்த ஃப்ரேம் அனுப்பும் போது இந்த டைம் டியூரேஷன் ஒரு ஃப்ரேம் அனுப்பும், இந்த டைம் ஸ்பேன்ல அனுப்பலனா அடுத்த டைம் ஸ்லாட்டை தான் அடுத்த ஃப்ரேம் அனுப்ப முடியும். ஸோ இன் பிட்வீன் த டைம் ஸ்லாட்டை எந்த ஃப்ரேமும் அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி we are going to send the frames. எப்போவுமே என்ன யோசிப்பாங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் காமன் சேனலை தான் ஷேர் பண்ணுது, எல்லா ஸ்டேஷனுமே வந்து டைம் ஸ்லாட் பேசிஸ் அனுப்பும்போது ரெண்டு ஃப்ரேம் ஒரே டைம் ஸ்லாட் அனுப்புனா கொலிஷன் அக்கர் ஆகும். அதே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே அனுப்பியிருக்கோம். அங்கே என்ன இருந்துச்சு? 8 ஃப்ரேமில் 6 ஃப்ரேம்ஸ் ஹஸ் பீன் கொலைடட். இங்கே டைம் பேஸ்ட் மெக்கானிசம் அனுப்புறதுனால 1, 2, 3, 4 frames has been reached successfully. 1, 2, 3, 4 frames has been collided. இப்போ number of collisions can be reduced. இதுதான் வந்து slotted Aloha இருக்கிற மெக்கானிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரியர் சென்ஸ் மெக்கானிசம். that we can see in the next. Next one is random access protocol. In this random access protocol, we are going to see about CSMA. CSMA is carrier sense multiple access. Carrier sense multiple access என்ன? அந்த சென்ஸ் பண்ணி சிக்னலை பாஸ் பண்ண முன்னாடி கேரியர் அந்த சேனலை சென்ஸ் பண்ண ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, ஃப்ரீயாக இருந்தால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுதான் வந்து கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ். ஹியர்
persistence methods. We are going to see about persistence method. Persistence methods அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஒரு சேனல் பிஸியாக இருந்தால் என்ன அந்த ஸ்டேஷன் அனுப்ப போகிற சிக்னல் அனுப்ப போகிற சிஸ்டம் என்ன பண்ணும், இதுதான் வந்து பெர்சிஸ்டன்ஸ் மெத்தடில் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க பெர்சிஸ்டன்ட் மெத்தடில். அந்த 3 மெத்தடையும் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஒன் பெர்சிஸ்டன்ட் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் பெர்சிஸ்டன்ட் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி பெர்சிஸ்டன்ட் மெத்தட். ஒன் பெர்சிஸ்டன்ட் மெத்தட்னா சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தட். எந்த மெக்கானிசமும் கிடையாது, எதுவும் கிடையாது. பார்க்கும் சேனல் ஃப்ரீயாக இருக்கா பார்த்துட்டு ப்ராபபிலிட்டியில் இட் சென்ஸ் த இன்ஃபர்மேஷன். அப்போது ஃப்ரீயாக இருந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பும்போது இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கொலிஷன் இருக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி சேனல் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. ஸோ கொலிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வில் பி மோர். நெக்ஸ்ட் நான் பெர்சிஸ்டன்ட். நான் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது சேனல் சென்ஸ் பண்ணுவீங்க, ஃப்ரேம் அனுப்புறது முன்னாடி ஐடியலாக இருக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சா பேக்கெட்டை உடனே அனுப்புவோம். ஐடியலாக இல்லைன்னா ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பேக்கெட் அனுப்புவோம். அப்போ ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணும்போது பேக்கெட் அனுப்புவோம். கொலிஷன் அக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் இதில் பாசிபிலிட்டிஸ் கிடையாதுன்னா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் 2 சிஸ்டம் வெயிட் பண்ணுது. ஒரு சிஸ்டம் வெயிட் பண்ணக்கூடிய டைமு இன்னொரு சிஸ்டம் வெயிட் பண்ணக்கூடிய ரேண்டம் அமௌண்ட் டைமும் சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டு வேறு வேறு டைம் ஸ்லாட்டை தான் வெயிட் பண்ணும். ஸோ there is no chance of collision. நெக்ஸ்ட் பி பெர்சிஸ்டன்ட். இந்த பி பெர்சிஸ்டன்ட் மெத்தட் என்னென்னா, இங்கே வந்து டைம் ஸ்லாட் டியூரேஷன் யூஸ் பண்ணுவோம். டைம் ஸ்லாட் டியூரேஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போது இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் பெர்சிஸ்டன்ட் நான் பெர்சிஸ்டன்ட் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி செஞ்சது தான் பி பெர்சிஸ்டன்ட். இந்த பி பெர்சிஸ்டன்ட்ல டைம் ஸ்லாட்டை பேஸ் பண்ணி அனுப்பும். Here we are going to consider the propagation time. அதாவது டைம் ஸ்லாட் மேக்ஸிமம் ப்ரொபகேஷன் டைமை தாண்டி டைம் ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணாது. இதனால் வந்து கொலிஷன் அக்கறான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப மினிமல். நெக்ஸ்ட் வந்து we are going to see about CSMA bar CD. CSMA bar CD என்ன? CSMA bar CD னா cation multiple access by collision direction. இப்போ cation multiple access by collision direction என்ன? இங்கே சேனல் அனுப்ப போகிற சேனல் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரேமை பாஸ் பண்ணுவேன். ஃப்ரீயாக இல்லைன்னா ஐ வில் பி வெயிட்டிங். இப்போ இங்கே ஃப்ரீயாக இருக்குது, சேனல் ஃப்ரீயாக இருக்குது, நான் பேக்கெட் அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் இருக்கும்போது சேனல் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பேக்கெட்டை அனுப்பியாச்சு. பேக்கெட் அனுப்பும்போது தான் நமக்கு தெரியுது ஏற்கனவே இன்னொருத்தர் பேக்கெட் அனுப்புகிறாங்க. அப்போது என்ன பண்ணுவீங்க, உடனே ஜாம் சிக்னல் பி சென்ட். அந்த ஜாம் சிக்னல் என்ன இண்டிகேட் பண்ண போகுதுன்னா, இந்த சேனலில் கொலிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேட் பண்ணது தான் ஜாம் சிக்னல் பாஸ் பண்ணுவோம். திஸ் வில் பி கால்ட் அஸ் கேரியர் மல்டிபிள் ஆக்சஸ் பை கொலிஷன் டிடெக்ஷன். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ப்ரொசீஜர். வி வில் பி சீயிங் CSMA by CD in detail in wired network Ethernet in this unit. Because wireless LAN uses CSMA by CA and wired LAN uses CSMA by CD. These are the collision detection techniques used in both type of networks. Start பண்ணது K ன்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்தோம். K is nothing but the maximum number of atoms. அப்போ applying any one of the persistent method. ஒன் பெர்சிஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தா நான் பெர்சிஸ்டன்ட், பி பெர்சிஸ்டன்ட். இந்த 3 மெத்தடுமே பார்த்தோம். இந்த 3 மெத்தடு ஏதோ ஒரு மெத்தட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி சேனல் ஐடியலாக இருக்குது, இப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் இஸ் டன். நம்ம எப்போவுமே என்ன சொன்னோம், எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் 100% கொலிஷனை அவாய்ட் பண்ண முடியாது. கொலிஷன் கேன் பி ரெடியூஸ்ட். ஒன் பெர்சிஸ்டன்ட் ஸ்ட்ரைட் அவே மெத்தட், பி பெர்சிஸ்டன்ட் நான் பெர்சிஸ்டன்ட்ல வந்து ஐடியில் செக் பண்ணி ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்லாட்டை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணுறோம். ஸோ கொலிஷன்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட். அப்போ டிரான்ஸ்மிஷன் பண்ணுறீங்க. இஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் டன், எஸ் மீன்ஸ் யூ கேன் சே தட்
கொலிஷன் டிரெக்ட் ஆச்சா இல்லை செக் பண்ணி பார்க்குறீங்க. கொலிஷன் டிரெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நோ, அப்படின்னா சக்ஸஸ், டேட்டா ஹேஸ் பின் ரீச். கொலிஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சென்டிங் a jamming signal. jamming signal பண்ணா என்ன, we are not going to send. இப்போ கொலிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அனுப்ப முடியாது. அப்போ நீ அனுப்புன unsuccessful transmission. அப்போ k வந்து நெக்ஸ்ட் டைம் we are going to send k equal to k plus 1. k equal to k plus 1 அப்படின்னு சொல்லும்போது மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட் unsuccessful transmission. இப்போ எத்தனை unsuccessful transmission இருக்கு, 15 unsuccessful transmissions இருக்கும். இப்போ k equal to k plus 1 வரும்போது இப்போ ஒரு டைம் என்ன பண்ணுவீங்க, எத்தனாவது unsuccessful transmission transmit பண்ண போறோம் செக் பண்ணுவோம். இப்போ 15 transmissionக்கு உள்ளால இருந்தால் we will be transmitting. எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், ஒரு ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணி ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணி we are going to transfer the information. இப்போ இது கிரேட்டர் தேன் இருந்தால் we will be aborting the transformation. இந்த TB அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்தோம், ப்ரீவியஸ்ல பார்த்தோம், this is a back of time. இப்போ TP என்ன பண்ண, R into TP, R is nothing but the random number. TP அப்படின்னு சொல்லும்போது TP is the maximum propagation time. இது ரேண்டம் நம்பர் வச்சு இந்த மேக்ஸிமம் ப்ரொபகேஷன் டைமோட மல்டிப்ளை பண்ணலாம், இல்லது ரேண்டம் நம்பர் வச்சு நமக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷன் டைம் ஃபார் எ ஃப்ரேம், அதான் TFR. இது ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷன் டைம் அந்த ஃப்ரேம், T into TFR, இதை வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ரிசல்டன் TB. TB is the back of time. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து CSMA/CD யூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் வெயிட்டிங் டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர்ஸ் கண்டினியூ, சேம் ப்ரொசீஜர் கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் ரிப்பீட்டட். இது வந்து வயர்டு லைனில் யூஸ் பண்ணக்கூடிய கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் திஸ் இஸ் வயர்லெஸ் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி CSMA/CA. CSMA/CA அப்படின்னு சொல்லும்போது என்ன, CSMA/CA is a mechanism in which we are going to see carrier sense multiple access for collision avoidance. இங்க collision avoidance அப்படின்னு சொல்லும்போது இங்க வயர்லெஸ் லேண்ட் யூஸ் பண்றதுனால we have எந்த டிவைஸ் வேணா யார் வேணா எப்போ வேணா அனுப்பலாம். ஸோ இங்க வந்து it is very easier to avoid the collisions here because then you can see about the procedure here. Carrier sense multiple access is collision avoidance. Carrier sense multiple access collision avoidance here we will be defining the priority for a station. As priority is defined for a station, the collisions can be avoided easily. So in this IFS we have used the concept of IFS. The IFS is priority based mechanism. This is a time span to indicate the priority. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, k equal to 0 செக் பண்ணி பார்க்குறீங்க, தட் இஸ் attempt is 0. அப்போ சேனல் ஐடியலாக இருக்கா, சேனல் சென்ஸ் பண்ணி பார்க்குறோம், ஐடியலானா ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கான்னு சொன்னால் இருந்தால் we go for IFS, அதாவது வெயிட்டிங் ஃபார் த IFS டைம், தட் இஸ் த ப்ரையாரிட்டி பேஸ்ட் மெக்கானிசம். அந்த ப்ரையாரிட்டி ஆஃப் த ஸ்டேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ சேனல் ஐடியலாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது we are going to check when the channel is idle and we are going to continue. Wait for time, still the channel ஐடியலாக செக் பண்ணி பார்க்கணும். சேனல் ஐடியலாக இருந்தால் you continue, சேனல் ஐடியலாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ஐடியலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். If the channel is idle, you will be choosing a random number based upon, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use the contention window. இந்த contention window என்ன, இந்த contention window வந்து random number of slots, அதை வந்து வெயிட்டிங் டைமாக எடுத்துக்கும். random number of slots அதை தான் வெயிட்டிங் டைமாக எடுத்துக்கும். அப்படி வெயிட்டிங் டைமாக எடுத்துக்கும் போது இங்கே வந்து contention window சைஸுக்கு ஏற்றவாறு வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு வெயிட் ஃபார் ஆர் ஸ்லாட்ஸ். ஆர்னு சொல்லும்போது என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆர்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை, ரேண்டம் நம்பர். அந்த ரேண்டம் நம்பர் வந்து இஸ் வெயிட்டிங், வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணி பார்க்கும். ஒரு ஸ்லாட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்கும்.
ஐடியலாக இருந்தால் கண்டினியூ பண்ணும், பிஸியாக இருந்தால் இது வெயிட் பண்ணி பார்க்கும். எப்போ ஐடியலாக அது வரைக்கும் வெயிட் பண்ணும் டில் திஸ் ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் ஃப்ரேமை சென்ட் பண்ணும். வெயிட் பண்ணக்கூடிய ஃப்ரேமை சென்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கும். ஒரு டைமர் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா சென்டருக்கு போயிட்டு அக்னாலஜ்மெண்ட் தான் செக் பண்ணதுக்கு வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி பார்த்து அக்னாலஜ்மெண்ட் வந்தால் சக்ஸஸ், அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா ரீட்ரான்ஸ்மிஷனுக்கு போகும். த சேம் ப்ரொசீஜர். ரீட்ரான்ஸ்மிஷன் சொல்லும்போது என்ன, 15 வித் மேக்ஸிமம் த சேம் ப்ரொசீஜர் இஸ் கண்டினியூ. இதுதான் வந்து கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் பை கொலிஷன் அவாய்டன்ஸ். The next one is technologies, controlled access technology and media access control. In controlled access technology, first we are going to see about reservation. Reservation என்ன, ஏற்கனவே நான் தான் இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படி ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ரிசர்வேஷன். ஸோ அப்போ ரிசர்வேஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரிசர்வேஷன் எப்படி இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் சிஸ்டம்ஸுக்கு ஏற்றவா ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ரிசர்வேஷன். Next method is called as polling. The polling அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, it is a mechanism in which primary and secondary stations இருக்கக்கூடியதான். பிரைமரினா சர்வர் மாதிரி, செகண்டரினா அதுக்கு கீழே ஸ்லேவ்ஸ் மாதிரி. இதுதான் வந்து இந்த மாதிரி பட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடியதான் போலிங். இப்போ பிரைமரி தான் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். இப்போ all exchanges, what you are going to do, all exchanges made only through primary device, but destination எதுவாக இருக்கும், secondary device தான் டெஸ்டினேஷனாக இருக்கும், but all should be done through primary device. இங்கே ரெண்டு மெக்கானிசம் இருக்குது, ஒன்று வந்து செலக்ட் மெக்கானிசம், அண்ட் ஒன்று இஸ் போலிங் மெக்கானிசம். இந்த ரெண்டும் தான் போலிங்கில் இருக்கக்கூடிய இது, செலக்ட் அண்ட் போல். இப்போ செலக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைமரி எதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்புது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் செலக்ட். இப்போ ப்ரைமரி ஏதாவது செகண்டரிட்டு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண போகுதுன்னா அதுக்கு பேர் போல். நெக்ஸ்ட் மெத்தட் டோக்கன் பாசிங். டோக்கன் பாசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது இது ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேனல் ஆக்சஸிங் மெக்கானிசம். அப்போ ரிங் டோபாலஜி என்னென்ன எப்படி இருக்குன்னா, யார் எல்லாத்துக்கும் சேனலில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ ரிங் டோபாலஜி ஒரு டோக்கன் சுற்றிட்டே வரும். யாரெல்லாம் அந்த டோக்கனை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ சேனலில் அவங்க ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு டோக்கன் சுற்றிட்டே வர டோக்கனை யார் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் டோக்கன். ரிங் டோபாலஜி எப்படி இருக்குது, ரிங் டோபாலஜி யூனிடைரக்ஷனல் இருக்கும். யூனிடைரக்ஷனல் இருக்கும்போது 100 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 100 சிஸ்டத்தையும் சுற்றி ஒரு டோக்கன் மேலே வந்துகிட்டே இருக்கும். அந்த டோக்கனை யார் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ they can access the channel. This is called as token passing. The next method what we are going to see, we are going to see about channelization. This is the third method, channelization. In this we are going to see about frequency division multiple access. Frequency division multiple access என்ன, frequency என்ன இருக்கோ அந்த frequency will be divided. bandwidth, அதாவது எவ்வளோ அவைலபிள் bandwidth இருக்கோ and everything is divided into frequency bands, and each station is allocated to a band to send the data. அப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு பேண்டை கொடுத்து டேட்டாவை சென்ட் பண்ண வைப்போம். இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது என்ன, டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்னால் எல்லா ஸ்டேஷனும் இருக்கக்கூடிய அந்த சேனலோட பேண்ட் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க டைம் பேசிஸில். 10 மணிக்கு ஒரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம், 10:05 இன்னொரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம். பேஸ்ட் அப்பான் டைம் பேஸ்ட் மெக்கானிசம்ஸ் கிவன் ஒரு டைமுக்கு எவ்வளோ யாரை அந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். நெக்ஸ்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் என்ன, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது டிரான்ஸ்மிட்டர் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும், சிங்கிள் சேனலில் டிரான்ஸ்மிட்டர் இன்ஃபர்மேஷனை சைமல்டேனியஸாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். இது எப்போவுமே இருக்கக்கூடிய சிடிஎம்ஏ டெக்னாலஜி மொபைலில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவை பாஸ் பண்ணால டேட்டா ஸ்பீடாக பாஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் யூசஸ் CDMA technology for transferring the information. செல்லுலர் நெட்வொர்க்ஸில் ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் சேனலில் சைமல்டேனியஸாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்.
With that we have completed all the media access control technologies. We have seen about 3